தமிழக சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதில் பதிவாகும் வாக்குகள் மே 4ஆம் தேதி எண்ணப்பட்டு அன்றைய தினம் முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளது. மற்ற தேர்தல்களை விட இந்த தேர்தல் கூடுதல் கவனம் பெறுவதற்கு காரணம் விஜய் தான். சினிமாவின் உச்சத்தில் இருந்த விஜய் கடந்த 2024ஆம் ஆண்டு தாவேகா என்னும் அரசியல் கட்சியை தொடங்கி அனைவருக்கும் சர்ப்ரைஸ் கொடுத்தார். இந்த நிலையில் கட்சி தொடங்கி குறுகிய ஆண்டுகளிலே சட்டப்பேரவை தேர்தலில் களம் காணும் விஜய் நிச்சயம் வெல்வார் என பல்வேறு ஜோதிடர்கள் கணித்துள்ளனர். விஜய் கடகராசி புனர்பூச நட்சத்திரம் கொண்டவர். ஜோதிடம் ரீதியாக புனர்பூசம் என்பது மறுவாழ்வு அல்லது மீண்டும் மலர்தல் என்பதை குறிக்கும். சினிமாவில் உச்சம் தொட்ட ஒரு கலைஞர் மக்கள் பணியில் மீண்டும் ஒரு புதிய அவதாரத்தை எடுப்பது இந்த நட்சத்திரத்தின் தனி சிறப்பு. குருவின் ஆதிக்கம் பெற்ற இந்த நட்சத்திரம் அவருக்கு நிதானத்தையும் எதிரிகளை அமைதியால் வெல்லும் ஆற்றலையும் வழங்குகிறது. தமிழக வரலாற்றில் திரைத்துறையிலிருந்து வந்து முதல்வர்களான எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா ஆகியோரின் ஜாதகங்களும் விஜயின் ஜாதகத்திற்கு சில ஒற்றுமைகள் இருப்பதாக ஜோதிடர்கள் கூறுகின்றனர். எம்ஜிஆருக்கு இருந்தது போலவே அதே மாஸ் இமேஜ் மற்றும் பெண்கள் ஆதரவு விஜய்க்கு இயல்பாகவே அமைந்துள்ளது. ஜெயலலிதாவை போலவே விஜய் எடுக்கும் முடிவுகளில் உறுதியாக இருப்பதும் எதிர்ப்புகளை கண்டு அஞ்சாத குணமும் கடக ராசிக்காரர்களுக்கு உரிய பலமாகும். விஜயின் ஜாதகத்தில் 10ஆம் இடமான தொழில் அரசியல் ஸ்தானம் வலுவாக இருப்பதால் அவர் தொடும் காரியம் துலங்கும் என்பது கணிப்பு. புனர்பூச நட்சத்திரத்தின் 4ஆம் பாதம் கடக ராசியில் விழுவதால் அவருக்கு சமூகத்தின் அடித்தட்டு மக்களின் ஆதரவு அபரிமிதமாக இருக்கும். குறிப்பாக எம்ஜிஆர் எப்படி ஏழை எளிய மக்களின் வாத்தியாராக திகழ்ந்தாரோ அதே போல விஜயின் தாவேகா அடித்தட்டு மக்களின் நம்பிக்கையை சம்பாதித்து வருகிறது. ஜோதிட ரீதியாக தற்போது அவருக்கு கைகூடி வரும் காலகட்டம் தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும், தர்மம் மறுபடி வெல்லும் என்பதற்கு ஏற்ப தமிழக அரசியலில் ஒரு பெரும் மாற்றத்தை விதைக்கலாம் என்றும் பல்வேறு ஜோதிடர்கள் கணித்துள்ளனர். அப்படி 2026 சட்டமன்ற தேர்தலில் விஜய் வெற்றி பெற்றால் தமிழ்நாட்டின் முதல் சிறுபான்மையினர் முதலமைச்சர், அதாவது முதல் கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்த முதலமைச்சர் என்ற பெருமையை பெறுவார். கட்சி தொடங்கி 3 ஆண்டுகளிலே வெற்றி வாகை சூடினார் என்ற அந்தஸ்தையும் பெறுவார். 75 ஆண்டு கால ஆலமரமான திமுகவையும் அதிமுகவையும் வீழ்த்தினார் என்ற புதிய வரலாற்றையும் படைப்பார். 1977ஆம் ஆண்டு எம்ஜிஆர் திமுகவை வீழ்த்தியது போல் 2026 தேர்தலில் திமுகவை வீழ்த்தினார் விஜய் என்ற புதிய சரித்திரத்தையும் படைப்பார். சினிமாவின் உச்சத்திலிருந்து அரசியலுக்கு வந்து சாதித்த எம்ஜிஆர் ஜெயலலிதா வரிசையில் விஜயும் இணைவார். 51வது வயதில் முதலமைச்சரானவர் என்ற காமராஜரை தொடர்ந்து 2வது நபர் என்ற பெருமையும் பெறுவார்.